வருவாங்க நம்ம ஃபேன்ஸு. நம்ம எங்கேயோ கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிறோம், பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். தமிழ் சினிமாவில் நம்மளை பார்க்குறது இப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த போயஸ் கார்டனுக்கு எதிர்க்க தான் மியூசிக் அகாடமி பின்னாடி தான் புதுப்பேட்டன்ற ஏரியாவில் ஒரு ரூமில் தங்கியிருந்தோம். நம்ம ஒரு குணச்சித்திரம் நடிக்கிறா, ஒரு வில்லன் நடிக்கிறா, ஒரு படத்துக்கு வந்து சும்மா ஒரு 10,000 5,000 கிடச்சா போதும், நம்ம வண்டியை ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிடலான்னு நினச்ச ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. ரஜினி படம் பூரா இட்டு ஒரு பிறந்த நாளுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. கூட்டம் வந்து பார்க்குறது, ரஜினி வந்து கையாட்டுற எல்லாம் பண்ணுறாங்க. முடிஞ்சு போனவுடனே மறுநாள் மாலை செய்தித்தாள். அப்போல்லாம் செய்தித்தாள் தான் உங்களுக்கு வந்து இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. மாலை முரசு, மாலை மலர், இந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. ரஜினி பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு வந்த 2 ரசிகர்கள், 2 பேரும் 3 பேர் சேலத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க. ரஜினி போய் மீட் பண்ணப்போ அந்த இறந்து போன அந்த பிள்ளைகளுடைய அம்மா கேட்ட கேள்வி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். வந்து அந்த தாய்மாருங்க என்னை பார்த்து கேட்ட கேள்வி என் காதுக்குள்ள இன்னும் ரீங்கார மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. என்னன்னு அவர் சொல்லலை. வந்து கடுமையான ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு தாய்க்கு தான் அந்த இது தெரியும். அன்னிலேருந்து நான் முடிவு பண்ணேன், என் பிறந்த நாளை நான் சென்னையில் கொண்டாட மாட்டேன், என் பிறந்த நாளுக்கு யாரும் வராதிங்க, தயவு செய்து உங்கள் வேலையை பாருங்கள். ரஜினி ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறது தான், தயவு செய்து உங்கள் வேலையை பாருங்கள்.